தலைப்பு புதிய தொடக்கம். நிர்மலாவின் திருமண விபரம். துர்க்கை அம்மன் மேட்ரிமனி சேனல் சார்பில் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு நல்ல வரன் விரைவில் கிட்ட எங்கள் சேனல் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துகள். எங்கள் சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடருங்கள். இப்போது நிர்மலா என்ற பெண்ணின் விபரத்திற்கு வருவோம். அவருக்கு வயது 33, இந்து மதத்தைச் சேர்ந்தவர். ஜாதி எதுவும் தடையில்லை என்று தெரிவித்துள்ளார். அவரது ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி. பிகாம் படிப்பை முடித்துள்ளார். தற்போது கோழிப்பண்ணை ஒன்றை நடத்தி வருகிறார். திருமண நிலையை பொறுத்தவரை முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, இரண்டுக்கும் தயார் என்று தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வசித்து வருகிறார். இவருக்கு சொந்தமாக 2 வீடுகள் உள்ளன. ஒன்றில் தானும் மற்றொரு வீட்டை வாடகைக்கு விட்டுள்ளார். 5 ஏக்கர் நிலமும் உண்டு. அந்த நிலத்தில்தான் கோழிப்பண்ணையும் அமைந்துள்ளது. வங்கியில் சுமார் 10 லட்சம் ரூபாய் சேமிப்பாக வைத்துள்ளார். நகை எடை 25 முதல் 35 சவரன் வரை இருக்கும். ரீஹோக். இவ்வளவு சொத்து, சேமிப்பு, சுதந்திரமான வாழ்க்கை இருந்தும் ஏன் ஒரு துணை தேவைப்படுகிறது? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். தலைப்பு எதிர்பார்ப்புகள் என்ன? நிர்மலாவின் எதிர்பார்ப்பை பார்க்கும்போது, டிகிரி படித்தவராக இருந்தாலும் சரி அல்லது படிக்காவிட்டாலும் சரி, வேலைக்குச் செல்லும் மணமகன் அல்லது சொந்தத் தொழில் செய்யும் மணமகன் போதும் என்று கூறியுள்ளார். முந்தைய திருமணத்தில் கணவர் விபத்தில் இறந்துவிட்டார். அவர்கள் காதல் திருமணம்தான் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின்னர் கணவர் வீட்டார் ஒத்துழைப்பு கொடுத்தனர். ஆனால் நிர்மலாவின் சொந்த அப்பா, அம்மா எந்த ஆதரவும் தரவில்லை. கணவர் வீட்டில் மாமியார் மட்டும் நிர்மலாவுக்கு நிறைய உதவி செய்தார். மேலும் நிர்மலாவின் பேரிலேயே அனைத்து சொத்துக்களையும் மாமியார் எழுதிக் கொடுத்தார். ஏனெனில் அந்த மாமியாருக்கு வேறு யாரும் இல்லை. சில காலத்தில் மாமியாரும் இறந்து போனார். இப்போது நிர்மலா முற்றிலும் தனிமையில் இருக்கிறார். தனிமையை மறந்து நல்ல வாழ்க்கை வாழ ஒரு நல்ல மணமகனே தற்போதைய முக்கிய தேவை. வேறு பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை. ரீஹுக். ஆனால் தனிமையில் இருக்கும் ஒரு பெண் மறுமணத்தில் எந்த வகையான வாழ்க்கைத் துணையை எதிர்பார்க்கிறார்? அடுத்த பகுதியில் வருமானம், தொழில் மற்றும் குணாதிசயங்கள் பற்றி பார்ப்போம். தலைப்பு வருமானமும் வாழ்க்கை முறையும். நிர்மலாவின் மாத வருமானம் கோழிப்பண்ணை மூலம் ரூ. 50,000, வாடகை மூலம் ரூ. 10,000, மற்றொரு சிறிய வருமானமாக ரூ. 6,000 கிடைக்கிறது. மொத்தம் மாதம் சுமார் ரூ. 66,000. இதில் விவசாய நிலங்களும் உண்டு. இவர் எதிர்பார்ப்பது என்ன? தன்னுடன் தங்கி தன் பண்ணை வேலைகளில் உதவக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார். அதே சமயம் வருபவருக்கு வேறு தொழில் இருந்தால் அதையும் தொடர அவர் உதவுவதாக கூறுகிறார். மணமகன் வருமானம் உள்ளவராக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் வேலைக்குச் செல்பவராகவோ அல்லது தொழில் செய்பவராகவோ இருக்க வேண்டும். படிப்பு முக்கியமில்லை. முக்கியமான விஷயம் அன்பாக, பாசமாக பார்த்து கொள்ளும் குணம் இருந்தால் போதும். அப்படிப்பட்டவருக்கு இவரது பண்ணையில் வேலை செய்வதற்கும் அல்லது அவரது தொழிலை இங்கே கொண்டு வந்து செய்வதற்கும் முழு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்துள்ளார். ரீஹுக். அப்படியானால் ஒரு விதவை பெண் மறுமணத்தில் பணம், சொத்து மட்டும்தான் பார்க்கிறாரா? இல்லை, அவரது முந்தைய அனுபவங்கள் என்ன சொல்கின்றன? அடுத்த பகுதியில் தலைப்பு கடந்த கால வலிகள். நிர்மலாவின் முதல் கணவர் காதல் மணம் முடித்தவர். திருமணத்திற்கு பின்னர் அவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார். அதிர்ச்சியில் இருந்த நிர்மலாவுக்கு கணவர் வீட்டார், குறிப்பாக மாமியார் ஆதரவாக இருந்தார். சொத்து முழுவதையும் மாமியாரே நிர்மலா பேருக்கு எழுதி கொடுத்தார். மாமியாரும் இறந்தபின் நிர்மலா முழு தனிமைக்கு தள்ளப்பட்டார். தற்போது அந்த தனிமையிலிருந்து மீண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க ஆசைப்படுகிறார். பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை என்கிறார். என்னை உண்மையாக புரிந்து கொண்டு அன்புடன் பார்த்து கொள்ள ஒருவர் இருந்தால் போதும். அதனால்தான் ஜாதி, படிப்பு, செல்வம் போன்றவற்றில் கட்டுப்பாடுகள் வைக்கவில்லை. ஆனால் மறுபுறம் தன் பண்ணை மற்றும் வருமானத்தை பாதுகாக்கவும் தயாராக இருக்கிறார். ரீஹுக். சரி, இத்தனை நிபந்தனைகளுக்கிடையே சரியான மணமகன் எப்படி இருக்க வேண்டும்? அவரது தொடர்பு விபரம் என்ன? இறுதிப் பகுதியில் பாருங்கள். தலைப்பு இலட்சிய மணமகனும் தொடர்பும். நிர்மலாவின் கூற்றுப்படி மணமகன் அன்பும் பாசமும் பொறுப்பும் உடையவராக இருக்க வேண்டும். அவர் வேலைக்குச் செல்பவராகவோ தொழில் செய்பவராகவோ இருக்கலாம். வருமானம் இருந்தால் போதுமானது. இன்னும் ஒரு முக்கியமான நிபந்தனை, மணமகன் தன்னுடன் வந்து தங்கி தன் கோழிப்பண்ணையில் உதவத் தயாராக இருக்க வேண்டும். அல்லது தனக்கென ஒரு தொழில் இருந்தால் அதை இங்கே கொண்டு வந்து செய்யவும் நிர்மலா உதவுவதாக கூறுகிறார். அவர் எந்த ஊரில் வேலை செய்தாலும் இங்கு வந்ததும் நான் பொருத்தமான வேலை வாங்கிக் கொடுக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். முடிவில் நிர்மலாவை பிடித்திருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் டீடைல்ஸ் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்று வீடியோ கூறுகிறது. சுருக்கமாக, விதவை, தனிமை, சொத்து, பண்ணை, அன்பு
இவைதான் நிர்மலாவின் கதையின் மைய அச்சுகள். ரீஹூக் இறுதி. இப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கும் தகுதியான மணமகன் நீங்கள்தானா? இனி உங்கள் முடிவு உங்கள் கையில். உறுதியாக இருந்தால் மேலும் விவரங்களுக்கு எங்கள் சேனலை தொடரவும்.